யார் வஞ்சிக்கப்படுவார்கள்? வசனம் தெரியாதவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். One who is ignorant of the word of God is a candidate for deception. நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தேவனுடைய வசனம் உங்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும். You have to hide the word of God in your heart so that you can live a holy life. இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கிறவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Those who meditate the word day and night, the Bible says they will have success. வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சிக்கு அன்பு நேயர்கள் யாவரையும், அருமையான சகோதர சகோதரிகள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால 2 வாரங்களுக்கு மேலாக ஆகிவிட்டது. நீங்கள் ஒரு சிலர் ரெகுலராக பார்க்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்வும் வசனமும் என்ற இந்த நிகழ்ச்சியில் வசனம் எவ்வளவு முக்கியம் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே என்பதை தான் அதிகமாக வலியுறுத்தி நான் பேசி வருகிறேன். தொடர்ந்து இந்த முக்கியத்துவத்தை குறித்து பேசின பிறகு வசனத்தையே உங்களுக்கு இந்த நாட்களுக்கு, இந்த காலகட்டத்திற்கு நாம் எச்சரிப்பாக, நாம் விழிப்புடன் இருப்பதற்கு ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்ற வார்த்தைகளை நாம் கேட்கப் போகிறோம். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், நாம் எந்தெந்த காரியத்திலே வேர்விட வேண்டும், எந்தெந்த காரியத்திலே நாம் தேறி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இந்த கடைசி காலத்திலே என்ற எல்லா காரியத்தையும் மனதில் வைத்திருக்கிறேன். ஆகவே தொடர்ந்து பாருங்கள். நாம் அநேக காரியங்களை இந்த புரோகிராம் மூலமாக கற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு கீழ்ப்படிவதனாலே உண்டாகிற நன்மைகள், கர்த்தருக்கு கீழ்ப்படிவதனாலே உண்டாகிற ஆசீர்வாதங்கள், அதை கடந்த 2 எபிசோடில் நாம் பார்த்தோம். ஆனால் நாம் இன்னும் அதை முடிவிற்கு கொண்டு வரவில்லை. இன்றைக்கு அந்த கீழ்ப்படிதலினாலே உண்டாகிற ஆசீர்வாதத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். லாஸ்ட் 2 செஷனில் சொன்னதை வேகமாக உங்களுக்கு நினைப்பூட்டி விடுகிறேன். வறட்சி நீங்கி செழிப்பு வந்தது. பேதுரு இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் கிடைக்காமல் இருந்தான். ஐயரே, ராமுழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒரு மீனும் கிடைக்கல, ஆகிலும் உடைய வார்த்தையின்படி போடுகிறேன் என்று சொல்லி போட்டான். திரளான மீன்களை வாரிக்கொண்டான். 2வது, குறை நீங்கி நிறைவு வந்தது. கானாவூர் கல்யாண வீட்டில் இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். அற்புதம் நடந்தது. 3வதாக, வியாதி நீங்கி சுகம் கிடைத்தது. நாகமானுக்கு தீர்க்கதரிசியுடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது. நேற்றைய தினத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவத்தை பார்த்தோம் இல்லையா? பாழாகாமல் பத்திரமாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் மன்னாவை சேகரிக்கிற அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு விரிவாக எடுத்து சொன்னேன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை சரியாக கேட்டு நாம் நடக்க வேண்டும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே பாருங்க, ஆண்டவர் ஒரு முறை கன்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார். அப்போ மோசே என்ன பண்ணிட்டாரு? கன்மலையை பார்த்து பேச வேண்டியவர் கன்மலையை அடித்து விட்டார். Very important that we listen carefully to what God has to say. பாருங்க, வாக்கு பண்ணப்பட்ட கானானுக்குள்ளே போக முடியாமல் போய்விட்டது மோசேக்கு. Because he did not heed to the word of the Lord. எவ்வளோ பெரிய தேவ மனிதன், ஆனால் ப்ராமிஸ் லேண்டுக்குள்ளே போக முடியலை. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். யோசுவா தான் அவர்களை கானானுக்குள்ளே கொண்டு போகிறார்.
பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், மன்னாவை சேகரித்து வைக்காதே என்று சொன்னார். சேகரித்து வைத்தார்கள், கெட்டு போனது. 6வது நாள் சேகரித்து வைக்க சொன்னார், மறுநாளைக்காக சேகரித்து வைத்தார்கள், கெட்டு போகவில்லை. வறட்சி நீங்கி செழிப்பு வந்தது, குறைவு நீங்கி நிறைவு உண்டானது, வியாதி நீங்கி சுகம் வந்தது, பாழாகாமல் பத்திரமாய் இருந்தது. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 1-24 படித்து பாருங்கள். இன்னும் உங்களுக்கு சுவாரஸ்யமாக அந்த சம்பவத்தை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு. 5வதாக, இழக்காமல் மீண்டும் பெற்றுக்கொண்டான். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுகிற விஷயம். நேற்று தினத்தில் அதை சொல்லி முடித்தேன். அதில் இன்னும் ஒரு சில காரியங்களை சொல்லி நான் மற்ற காரியத்துக்குள்ளே கடந்து போகிறேன். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுவதற்கு ஆண்டவர் சொன்ன பொழுது கவனியுங்கள். அவன் சொந்த மகன் என்று பாராமல் கீழ்ப்படிவதற்கு அவன் அழைத்து கொண்டு போகிறான். அங்கே வேலைக்காரர்களிடத்திலே என்ன சொல்லுகிறான்? திரும்பி வருவோம் என்று சொல்லுகிறான். அங்கே அந்த விசுவாசத்தை பார்க்கிறோம். மகனே கேட்க ஆரம்பிக்கிறார், அப்பா விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, பலிக்கு ஆடு எங்கப்பா? அதற்கு ஆபிரகாம் 8ஆம் வசனம், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்று சொல்லுகிறான். கர்த்தர் பார்த்து கொள்வார். ஜெகோவா ஜைரே, யெகோவா ஈரே என்று இன்றைக்கு சொல்லுகிறோமே, அந்த வெளிப்பாடை அவன் பெற்றுக்கொண்ட ஒரு நேரம். I want to say something here. Every crisis in your life is accommodated by a divine revelation of God. Can I repeat that? Every crisis in your life is accommodated by a divine revelation of God. இங்கே பாருங்க, ஆபிரகாம் தன் சொந்த மகனாகிய ஈசாக்கை பலிபீடத்திற்கு கொண்டு போக வேண்டிய அந்த வேளையில ஒரு வெளிப்பாடு வருகிறது பாருங்கள். யெகோவா ஈரே, ஜெகோவா ஜைரே, லார்ட் மை ப்ரொவைடர். யெகோவா ராஃபா என்ற வெளிப்பாடு எப்பொழுது வந்தது? ஜெகோவா ராஃபா என்ற வெளிப்பாடு எப்பொழுது வந்தது? மாரா என்ற அந்த கசப்பான நீர் இருந்த வேளையில், குடிக்க தண்ணி இல்லாத வேளையில், காண்கிற தேவன் என்ற வெளிப்பாடு ஆகாருக்கு எப்பொழுது வந்தது? வீட்டை விட்டு துரத்தப்பட்ட நேரத்தில். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற வெளிப்பாடு யோபுவுக்கு எப்பொழுது வந்தது? கிரைசிஸ், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் என்று தாவீது சொல்லுகிறான். அங்கே வந்த வெளிப்பாடு என்ன? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பை குறித்த வெளிப்பாடு. என்ன வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. என் தேவன் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வெளிப்பாடு எப்ப? They declared the revelation, my God is able to deliver. When they were about to be thrown into the fiery furnace. Every crisis in your life is accommodated by a divine revelation of God. இந்த இடத்துல பாருங்க, யெகோவா ஈரே என்ற வெளிப்பாடு. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம். அந்த இடத்துல ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ரட்சிப்பின் தேவன் என்ற ரெவலேஷன். பிரியமானவர்களே, வாழ்க்கையிலே கசப்பான நேரங்கள், இருளான நேரங்கள், கஷ்டமான பாதைகள் வழியாக கடந்து போகும் பொழுது, don't forget to snatch the revelation during that crisis moment. அந்த நெருக்கமான பாதை வழியாக போகும் பொழுது அதில் இருக்கிற வெளிப்பாடை நீங்கள் பெற்றுக்கொள்ள மறந்துவிட வேண்டாம். treasures of darkness என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இருளின் பொக்கிஷம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற படிப்பினைகள், பாடங்கள், வெளிப்பாடுகள் மறந்துடாதீங்க. ஆமென். இங்கே வந்து அவன் அப்படி சொல்றான் மகன்கிட்ட, யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அப்புறம் இருவரும் கூடி போய்
தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். they came to the very place. அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். எனக்கு இதை வாசிக்கும் பொழுதெல்லாம் ஒரு சிரிப்பு வரும். என்ன தெரியுமா? ஈசாக்க எல்லாத்தையும் அப்பா கிட்ட பேசி ஆட்டுக்கு கடா எங்கப்பா எல்லாம் கேட்ட அந்த அளவுக்கு பக்குவம் வந்த ஒரு குழந்தை தான். இப்போ அந்த இடத்துல பலிக்கு ஆட வைக்கிறதுக்கு பதிலாக மகனை அங்கே கொண்டு போய் வைக்கிறாரு பாருங்க. இந்த பிள்ளை அவ்வளோ கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளை. அப்பா ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறாரு, இந்த பிள்ளை அப்பாவுக்கு கீழ்ப்படியுது. இந்த காலத்து பிள்ளைங்களாக இருந்தால் அப்பாவை கடத்திடும். என்னையா படுக்க சொல்ற, நீ படுன்னு. Amazing. I'm very fascinated by the obedience of Abraham, but I'm also fascinated by the obedience of Isaac. அங்கே பாருங்க, அந்த பிள்ளை அப்படியாப்பா நான் இங்கே படுக்கணுமாப்பா, நீங்கள் வெட்ட போறீங்களாப்பா, சரிப்பா அப்படின்னு படுக்கிற மாதிரி இருக்குல்ல. ஆமாம், தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன், God intervenes. Obedient Christian, sometimes God intervenes in the last minute. கவனிங்க, வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். இதோ அடியேன் என்றான். இந்த இதோ அடியேனுங்கிற வார்த்தை ஏற்கனவே 22ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் இந்த சம்பவம் ஆரம்பிக்கும் பொழுது வருது பாருங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு 22:1 தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். Here I am என்று நீங்கள் இங்கிலீஷில் வாசிப்பீங்க. ஹீப்ரூ லாங்குவேஜில் என்ன தெரியுமா? ஹினேனி. ஆபிரகாம் ஹினேனி, ஹியர் ஐ ஆம். அந்த ஹீப்ரூ வேர்டுக்கு மீனிங் என்ன தெரியுமா? இட்ஸ் an expression of unconditional availability. என்ன சொன்னாலும் செய்கிறேன் எஜமான். உன் மகனை ஈசாக்க நீ மோரியா மலை கொண்டு போய் பலியிடணும். ஹினேனி, இதோ அடியேன் செய்கிறேன். இப்ப கத்தி எடுத்து வெட்ட போறாரு. ஆபிரகாம் வெட்டுகிற அந்த போயிட்டாரு, கத்தி எடுத்துட்டாரு. ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால். God was impressed. God was pleased. தேவன் பிரியம் கொண்டார், தேவன் சந்தோஷப்பட்டார், மகிழ்ச்சி அடைந்தார். உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தேவனுக்கு பயந்திருக்கிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். Abraham passed the test. கீழ்ப்படுகிறீர்களா இல்லையா என்று ஆண்டவர் பார்ப்பாரா? ஓ எஸ், ஆண்டவர் பார்ப்பார். ஆமென். கீழ்ப்படிதலினாலே உண்டாகிற ஆசீர்வாதத்தை உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே நாம் ஏற்கனவே பார்த்தோம். கரெக்டா? முதல் 14 வசனங்கள், நீ கீழாகாமல் மேலாவாய், பாலாகாமல் தலையாவாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் காட்டில் மழை பெய்யும், உன் தோட்டத்தில் நல்ல விளைச்சல் உண்டாகும், உன் வீட்டில் பால் பொங்கும், நீ நல்லா இருப்ப, ஆசீர்வாதமாக இருப்ப. ஆமென். சகல விதமான ஆசீர்வாதங்கள் அங்கே சொல்லப்பட்டது. யாருக்கு?
கீழ்ப்படுகிறவர்களுக்கு. கீழ்ப்படுகிறவர்களுக்கு. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறது. இட்ஸ் a powerful thing to do. If you want to be blessed and if you want to keep rising in the destiny and in the purpose of God, தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்திலும் நோக்கத்திலும் நீங்கள் முன்னேறி வர வேண்டும் என்றால், அவர் சொல்லுகிறதற்கு இதோ அடியேன், ஹினேனி, அன்கண்டிஷனல் அவைலபிலிட்டி லார்ட் என்று சொல்லுகிற ஒரு நிலைக்கு நாம் வர வேண்டும். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ளுகிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு இதை தியானம் பண்ணுகிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு கீழ்ப்படுகிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு நன்மை. மெமரைசிங் ஸ்கிரிப்சர்ஸ், மெடிடேட்டிங் ஸ்கிரிப்சர்ஸ், obeying the word of the Lord, hearing the word, doing the word. ஆமென். கேட்கிறது வேற, விசுவாசிக்கிறது வேற, கீழ்ப்படுகிறது வேற. தீர்மானம் எடுக்கிறது, decision is different. Believing is different. Obedience is more than believing. Obedience is more than deciding. கீழ்ப்படிதல் உள்ளவனுக்கு உண்டாகிற ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். வசனத்தை கேட்க வேண்டும், வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும், மனப்பாடம் பண்ணணும், தியானம் பண்ணணும், கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். பிரியமானவர்களே, மனப்பாடம் என்று சொல்லுகிற காரியத்தை குறித்து நான் ஏற்கனவே உங்களுக்கு வலியுறுத்தி விட்டேன். மனப்பாட வசனம் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். ஏற்கனவே பேசியிருக்கிறேன். இப்பொழுது ஒரு சின்ன ஒரு வீடியோ, நீங்கள் அதை கேளுங்கள். ஐ எம் டாக்கிங் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெமரைசிங் த ஸ்கிரிப்சர் and the plan that we have come out with. Listen to the video. பிரியமானவர்களே, ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒழுக்கத்தை, ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய பழக்கத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். I would like to introduce to you a very important spiritual habit, spiritual discipline, which will enhance your spiritual life. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வாதமான வழியிலே கொண்டு போகக்கூடிய, உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒழுங்கு. வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை மனப்பாடம் செய்தல், மெமரைசிங் த ஸ்கிரிப்சர். பிரியமானவர்களே, ஒரு மொழியில் 1000 வார்த்தைகள் தெரிந்தால் அதிலே நீங்கள் சரளமாக பேச முடியும் என்று லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லுகிறார்கள். இஃப் யூ நோ 1000 words in a language, they say that you will be very fluent in that language. ஒரு மொழியில் 1000 வார்த்தைகள் தெரிந்தாலே சரளமாய் பேச முடியும் என்றால், பிரியமானவர்களே, 1000 வசனங்கள் மனப்பாடம் பண்ணினால் எப்படி இருக்கும்? என்னுடைய ஆசை, I am really promoting this. இந்த வருஷம் ஜனவரி மாதம் இந்த காரியத்தை நான் வலியுறுத்த ஆரம்பித்தேன். 72 வசனங்களை பிரிண்ட் பண்ணி இது போல ஒரு புக்லெட்டை நான் மக்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். 10,000 புக்கு பிரிண்ட் பண்ணோம். And now we have printed level 2, another 72 verses. இதற்கு பிறகு level 3 இன்னும் few weeksல, அதற்கு பிறகு வருஷம் முடிகிறதற்குள்ள level 4. ஸோ 2021 ஆண்டு 4 லெவல் புக்லெட்ஸை தயாரித்து மக்களுக்கு கொடுத்திருப்போம். அப்படி என்றால் 72 72 72 72, அப்போ லிட்டில் லெஸ் தென் 300 ஸ்கிரிப்சர்ஸ் கொடுத்துருப்போம். அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் ஐ வுட் லைக் டு கிவ் 1000 ஸ்கிரிப்சர்ஸ். இதையும் சேர்த்து இன்னும் கூடுதலாக மிச்சமுள்ள 1000 வசனங்களை கொடுத்து ஒரே புக்கு
ரெஃபரன்ஸஸ் எல்லாம் கொடுத்து 1000 வசனங்களை பிரிண்ட் பண்ணி நல்ல அந்த கார்ட்ஸ் மாதிரி தமிழில் இங்கிலீஷில் உள்ள அந்த புக்கில் ரெஃபரன்ஸ் இருக்கும். வேதத்தை மனப்பாடம் பண்ணுவதனாலே உண்டாகிற நன்மைகளை அங்கே சொல்லியிருப்போம். வசன ரெஃபரன்ஸ் இருக்கும். அப்புறம் கார்ட்ஸு 1000 வசனங்கள் தமிழில் இங்கிலீஷில் பிரிண்ட் பண்ணி அந்த கார்ட் செட்டு ஃபுல் பேக்கு நெக்ஸ்ட் இயர் ஜனவரியில் அதை நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். பிரியமானவர்களே, உங்களுக்கு இந்த வசனங்கள் வேண்டுமென்றால் இப்பொழுது லெவல் 1 லெவல் 2 இருக்கிறது. லெவல் 3 ரெடியான பிறகு அதையும் நாங்கள் அனுப்புவோம். லெவல் 4ஐயும் நாங்கள் உங்களுக்கு அனுப்புவோம். இலவசமாக ஒரு காப்பி உங்களுக்கு வேண்டுமென்றால் நாங்கள் அனுப்புவோம். எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் உங்களுடைய விலாசத்தை அனுப்பினால் we will send it to you. Within India we will send it free. Overseas digital copy நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம். ஹார்ட் காப்பி அனுப்புவது கடினம். உங்களுக்கு ஹார்ட் காப்பி வேண்டுமென்றால் of course if you pay the cost we can always facilitate that. 10 காப்பியோ 20 காப்பியோ உங்கள் சர்ச்சுக்கோ உங்கள் செல் குரூப்புக்கோ நீங்கள் வாங்கலாம். இந்தியாவிற்குள் இருக்கிறவர்களும் உங்களுடைய செல் குரூப்ஸுக்கு உங்களுடைய சர்ச்சுக்கு பல்காக நீங்கள் வாங்கணும்னா எங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். we'll be able to facilitate that. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த முயற்சியிலே உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். let it become a back to Bible movement. வேதத்திற்கு மறுபடியும் திரும்புகிற காரியம். பைபிள் ரீடிங், பைபிள் மெமரைசேஷன், பைபிள் மெடிடேஷன், இந்த மாதிரி பழக்கத்துக்குள்ளே நாம் வந்து விடுவோம். அது போக வாழ்வும் வசனமும் என்ற ப்ரோக்ராமும் டெய்லி சத்தியம் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிறது. ஸோ எவ்ரிதிங் அபவுட் த வேர்ல்ட், பிகாஸ் ரிவைவலுக்கு வார்த்தை மிக மிக முக்கியம். ஆகவே என்கரேஜிங் யூ, ப்ளீஸ் டூ சென்ட் இன் யுவர் அட்ரஸ் டு ரிசீவ் தி ஃப்ரீ மெமரி வேர்ட்ஸ் புக்லெட். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய வசனம் உங்கள் இருதயத்தில் இருக்கும் பொழுது என்னாகும் தெரியுமா? நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள், பரிசுத்தமாக இருப்பீர்கள். நான் பாவம் செய்யாதபடிக்கு உடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். இயேசு சொன்னார், என் வார்த்தை உங்களில் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நான் உங்களுக்கு கொடுப்பேன். யோவான் 15:7. ஸோ மச் டு பி பெனிஃபிட்டட். நிறைய காரியங்கள் ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்வதற்கு இருக்கிறது. ஸோ கோ ஃபார் இட். மெமரைஸ் த ஸ்கிரிப்சர்ஸ். குட் டிசிப்ளின். உங்களுடைய மைண்டும் ரினியூ ஆகும். நீங்கள் பல விதத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அது ஒரு அடிப்படை ஒழுங்காக இருக்கும். காட் பிளஸ் யூ அண்ட் ப்ளீஸ் டூ கனெக்ட் யுவர் செல்ஃப் டு திஸ் great spiritual discipline. Amen. Praise the Lord. Amen. மனப்பாட வசனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு 24 pages 2 புக்லெட் எங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் அதை இலவசமாக அனுப்பி தருகிறோம். பட் only 1 booklet for each. நீங்கள் 12 காப்பி வேண்டுமென்றால் 100 rupees காஸ்ட் ப்ரைஸுக்கு நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். நீங்கள் மற்றவர்கள் கொடுக்க வேண்டுமென்றால் 120 காப்பீஸ் உங்களுக்கு வேண்டுமென்றால் 1000 rupees. போஸ்டல் இஸ் ஃப்ரீ வித்தின் இந்தியா. நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். வெளி தேசத்திலே உள்ளவர்கள் இஃப் யூ வாண்ட் டு கெட் ஹோல்ட் ஆஃப் திஸ் காப்பி, டிஜிட்டல் காப்பி வேண்டுமென்றால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் எண்ணில் கேட்கலாம். நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தருவோம். ஹார்ட் காப்பி வேண்டுமென்றால் we will be able to send that as long as you are able to bear the postal cost and the material cost. Amen. Praise the Lord. நல்ல ஒரு திட்டம் இல்லையா? 1000 வசனம் மனப்பாடம் பண்ணிட்டா எப்படி இருக்கும்? நீங்கள் வசனத்தினால் நிரம்பி இருப்பீர்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அது அப்படியே தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது, அதை அப்படியே கீழ்ப்படுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். வசன வாழ்வு, வாழ்வும் வசனமும். நீங்கள் வசனத்தில் இருந்தால் வாழுவீர்கள். நீங்கள் ஆசீர்வாதமான வாழ்க்கை உடையவர்களாக இருப்பீர்கள். நான் அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும். அதன் ஐ கம் டு கிவ் லைஃப் அண்ட் லைஃப் இன் அபண்டன்ஸ் என்று ஆண்டவர் சொன்னார் இல்லையா? நீங்கள் இந்த நிறைவான ஆசீர்வாதமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு வசனத்திலே ஊறி இருப்பது, வேறு விடுவது தான் நல்ல ஒரு திறவுகோல். கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு ப்ரோக்ராமில் கீழ்ப்படியினாலே உண்டாகிற ஆசீர்வாதத்தையும் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியத்தை குறித்தும் உங்களோடு கூட பேசியிருக்கிறேன். வாழ்வும் வசனமும். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்கள் அன்பு கரத்தில் நான் விட்டு கொடுக்கிறேன். ஆண்டவரே, வசனம் எங்கள் வாழ்க்கையில்
அதிகமாக வேர்விடட்டும். நாங்கள் வசனத்தை எங்கள் இருதயத்திலே வைத்து வைக்கட்டும். வசனத்தை தியானிக்கிறதுனாலே, ஆண்டவரே மனப்பாடம் பண்ணுவதனாலே, கீழ்ப்படிவதனாலே உண்டாகிற நன்மையினாலே எங்களை நிரப்புவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். காட் bless you. வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சியில் மறுபடியுமாக நாளை இரவு உங்களை சந்திக்கிறேன். 1999 ஜனவரி முதல் ஹார்வெஸ்ட் மிஷன் ஊழியங்கள் பீகாரில் துவங்கி கடந்த 23 ஆண்டுகளாக உள்ளூர் ஊழியர்களை பயிற்றுவிக்கும் பணியையும் ஊழியங்களையும் முறையாக செய்து வருகின்றது. பீகார் மாநிலத்தில் 80 விழுக்காட்டிற்கும் அதிகமான கிராமங்களில் இன்னும் இயேசுவின் நற்செய்தி எட்டவில்லை. இப்படிப்பட்ட கிராமங்களை மையமாக வைத்து வாழ்வில் நம்பிக்கையை கொண்டு வரக்கூடிய இயேசுவின் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. பெரும்பாலான கிராமங்களில் குடிநீர் வசதி சரிவர இல்லாததினால்தான் இயன்றவரை குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்றது. ஒருபோதும் தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீரை அருளுகின்ற இயேசுவும் அறிமுகப்படுத்தப்படுகின்றார். கல்வி மையம் இல்லாத 30 அல்லது 40 கிராம பகுதிகளை மையமாக வைத்து ஆங்கில மொழி வாயிலாக கல்வி கூடங்கள் ஏற்படுத்தப்பட்டு 4 பள்ளிகளில் சுமார் 1500 மாணாக்கர் பயின்று வருகின்றனர். 80% மக்கள் கிராமங்களில் தான் வாழ்கின்றனர். இவர்களுக்கு தேவையான அடிப்படை கல்வியும் இதர தொழில் பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டு மேம்பாட்டு திட்டங்கள் செயல்முறையில் உள்ளன. கூடுமானவரை திருச்சபை இல்லாத 10 அல்லது 20 கிராமங்களுக்கு ஒரு திருச்சபை கட்டிடம் என்ற முயற்சி எடுத்து இயன்ற வரை அக்கிராம மக்களின் ஈடுபாட்டுடன் கட்டப்படுகின்றது. அவ்வப்போது ஊழியர்களின் செயல்பாட்டிற்கென உபகரணங்களும் வழங்கப்படுகின்றன. பீகார் மற்றும் ஒரிசா மாநிலங்களில் பணிபுரியும் 160க்கும் மேற்பட்ட ஹார்வெஸ்ட் அருட்பணியாளர்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் ஜெபியுங்கள். மிஷனரி ஊழிய ஜெப கையேட்டை பெற உங்களது தொலைபேசி எண்ணை எமது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.